கேரளாவில் நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள முண்டகை பகுதிக்கு பாலம் அமைப்பதற்கான உபகரணங்கள் ஹெலிகாப்டர் வழியாக கொண்டு செல்லப்பட உள்ளது. இதுகுறித்தான கள தகவல்களுடன் சூரல்மலை பகுதியிலிருந்து நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி. இந்த சூரல்மலை பகுதியிலிருந்து முண்டகை பகுதிக்கு எவ்வளவு நீளத்திற்கு இந்த பாலமானது அமைக்கப்பட இருக்கிறது? இந்த பாலம் அமைக்கும் பணியானது எப்போதிலிருந்து முழு வீச்சில் தொடங்கப்பட இருக்கிறது? அது குறித்தான முழு தகவல்கள் என்ன? தற்பொழுது நம் இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா இந்த சூரல்மலை. இந்த சூரல்மலையுடைய இருக்கிறோம். இங்கே ஆற்றின் அடுத்து செல்லப்பட்ட இந்த பெரும் பெரும் பாறைகள் வீடை தகர்த்துட்டு போன காட்சிகள்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த சூரல்மலையிலிருந்து முண்டகைக்கு போகிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டரில் பாலம் போட வேண்டியது இருக்குது. அந்த பாலத்தை போடுறதுக்கான தளவாடங்கள் எல்லாத்தையுமே இராணுவ வீரர்கள் கொண்டு அந்த பாலம் போடக்கூடிய இடத்துல எல்லாமே கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தடவடப்படி, அதாவது பாலம் போடும் பணி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிற்கிற இந்த சூரல்மலை பகுதியில் பல்வேறு மீட்பு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம், பல வீடுகள் இடிந்து பல எல்லாமே இந்த இடத்துக்கு கீழே தான் கிட்டத்தட்ட ஒரு 120 வீடுகள் இருக்கிறதாக சொல்றாங்க. இங்க பல பேர் மண்ணில் புதைந்து போயிருக்காங்க. இவங்களை எல்லாமே மீட்பதற்கு பெரும் சிரமம் ஏற்படும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா மீட்பு படை வீரர்கள் தேசிய பேரிடர் மீட்பு படை, அதே மாதிரி முப்படை, இவங்க எல்லாமே மீட்பு படையில தீவிரமா இருக்காங்க. அதாவது கீழ இருந்து மேல கொஞ்சம் கொஞ்சமா இந்த பகுதியில எல்லாத்தையுமே சரி செஞ்சு இந்த பாறைகளை அகற்றிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராட்சச பாறைகள்லாம் அகற்றணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வெடி வச்சு தடுத்தால் மட்டுமே இந்த பாறைகளை அகற்ற முடியும். அதுக்கு பின்னாடிதான் இதுக்கு கீழே இருக்கிற வீடுகளுடைய, அதாவது இறந்தவர்களுடைய உடலை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த பகுதியே பாத்தீங்கன்னா ஒரு மயான பகுதியாக காட்சியளிக்கிறதுனே சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான சடலங்கள் இருக்கிறதாக இங்க இருக்கிற அதிகாரிகளும் இங்க இருக்கிற உள்ளூர் மக்களும் தெரிவிக்கிறாங்க. அவங்க பூராமே தன்னுடைய சொந்தங்களும் தன்னுடைய நண்பர்களும் உறவுகளும் பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு கீழே நிக்கிறாங்க, நீங்க இருக்கிறது கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பூராமே அதாவது அவருடைய உறவினர்கள் எல்லாமே இங்க இருந்த வீடுகளை எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து கண்ணீர் மல்க அவங்க எல்லாமே திரும்பி போறாங்க. இதோடு மட்டும் இல்லாம இதை அகற்றணும் அப்படின்னா அதிக நேரம், அதாவது மாதக்கணக்கில் ஆகும் அப்படிங்கிற அதிகாரிகள் சொல்றாங்க. இங்க இருக்கிற வீடுகள் பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற வீடுகள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தோட்ட தொழிலாளர்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி மிக அழகான வீடுகள் எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு மேல இருக்கிற இந்த மலையில இருந்ததே கிட்டத்தட்ட இந்த மண்ணு மலை எல்லாமே பாறை எல்லாமே அடிச்சுட்டு இந்த வழியா வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்திருக்கு. இந்த 6 கிலோமீட்டர் வர்றப்பதே இந்த இடங்கள்ல இந்த ஊர் இருந்ததை முற்றிலுமா அடிச்சிருச்சு. இதுக்கு மேலதான் இந்த முண்டக்கை இருக்கு. இந்த முண்டக்கைக்கு தற்பொழுது செல்லக்கூடியதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த முண்டக்கை பகுதியில அருகில் இருந்தவங்க, அதாவது தனித்தனி இடத்துல இருந்தவங்களை எல்லாத்தையுமே மீட்டெடுத்து இந்த பாதை வழியா அவங்கள அழைச்சிட்டு அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உணவு, தங்குமிடம் இதெல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். இங்க வர்ற உள்ளூர் மக்கள் எல்லாமே இந்த இடத்த பாக்குறப்போ அவங்க அதான் சொல்றேன், அழுதுட்டு போற ஒரு சூழல் தான் இருக்கு. அதிகாரிகள் குழுக்கள் தொடர்ந்து எல்லாத்தையுமே பார்வையிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு எந்தெந்த வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறதையும் உத்தரவிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தொடர்ந்து கூடிய சீக்கிரம் இங்க மீட்பு பணி துரிதப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணப்படுகிறது. இது மட்டும் இல்லாம தற்பொழுது வானிலை முழுமையாக ஒத்துழைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய பணி மிக வேகம் எடுத்துள்ளது. சூரல்மலை பகுதியிலிருந்து செய்தியாளர் சிவசபாபதி நம்மோடு அங்குள்ள கள நிலவரங்களையும் மற்றும் நேரடி காட்சிகளையும் நாம் பார்த்தோம். நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.